நீங்கள் ஏர்ன் பண்ணுறத விட உங்கள் பாக்கெட்லேருந்து போகிற லாஸ் தான் அதிகம்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எக்ஸ்ட்ரா லோடுக்கு சம்பாதிக்கிற காசு பாதிக்கு பாதி டீசலுக்கு தான் போகுது. எக்ஸ்ட்ரா வெயிட்னால என்ஜின் ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணாது. அதனால் நார்மல் மைலேஜை விட 10% 15% கண்டிப்பாக குறையும். ஃபைன் எவ்வளோன்னு தெரியுமா? 20,000 ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா டன்னுக்கும் 2,000 ரூபாய் அடிஷ்னல் ஃபீஸ் இருக்குது. ஓவர்லோடிங் பண்ணுனா எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஏற்றுற அந்த எக்ஸ்ட்ரா 2 டன் கொடுக்குற ப்ராஃபிட்டை விட அந்த வெயிட்னால் வர எக்ஸ்ட்ரா டீசல் செலவு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட், RTO ஃபைன் எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தோம்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுறத விட உங்கள் பாக்கெட்லேருந்து போகிற லாஸ் தான் அதிகம்னு உங்களுக்கு தெரியுமா? வெல்கம் டு லாஜிக்ஸ் பை FR8. இங்கே நீங்கள் ட்ரக்கிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸை கிளியராக எக்ஸ்பர்ட் இன்சைட்ஸோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டீசல் பற்றி பார்க்கலாம். ஒரு ட்ரக் இன்ஜினை அந்த ட்ரக்கோட லோட் கெப்பாசிட்டிக்கு செட் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த லிமிட்டை தாண்டி எக்ஸ்ட்ரா 2 டன் லோடு ஏற்றுனா என்ஜினுக்கு ரொம்ப ப்ரெஷர் வரும். அதனால் ஃபியூல் கன்சப்ஷன் அதிகமாகும், மைலேஜ் கண்டிப்பாக குறையும். எக்ஸ்ட்ரா வெயிட்னால என்ஜின் ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணாது. அதனால் நார்மல் மைலேஜை விட 10% 15% கண்டிப்பாக குறையும். நீங்கள் எக்ஸ்ட்ரா லோடுக்கு சம்பாதிக்கிற காசு பாதிக்கு பாதி டீசலுக்கு தான் போகுது. நெக்ஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓவர்லோடிங் பண்ணால் ட்ரக்கோட பார்ட்ஸ் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக ப்ரெஷரில் தான் இருக்கும். இது நமக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாது, ஆனால் ரிப்பேர் பில் வரும்போது தான் தெரியும். எக்ஸ்ட்ரா வெயிட்னால டயரு ரொம்ப ஹீட் ஆகும். அதனால் டயர் வெடிக்க சான்ஸ் அதிகம். டயர் லைஃப்பும் சீக்கிரமாக குறையும். ட்ரக்கு ஆல்ரெடி ப்ரெஷரில் இருக்கும். அதனால் அடிக்கடி கியர் மாற்ற வேண்டி வரும். அப்படி மாற்றினா கிளச் பிளேட்டு சீக்கிரமாக தேஞ்சிடும். ஓவர்லோடாக இருக்கும்போது பிரேக் அடித்தா பிரேக் பேடும் சீக்கிரம் தேஞ்சிடும். நெக்ஸ்ட்டு RTO ஃபைன் பற்றி பார்க்கலாம். இப்போ இந்தியாவில் ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு. எல்லா ஸ்டேட்லேயுமே வேயிங் மோஷன் சென்சார் வச்சு ட்ரக் வெயிட்டை செக் பண்ணுறாங்க. நீங்கள் செக் போஸ்ட்டில் ட்ரக்கை நிற்க வைக்கவே வேணாம். ரோட்டில் ட்ரக் ஓடிட்டு இருக்கும்போதே சிஸ்டம் வெயிட்டை கண்டுபிடிச்சிடும். ஓவர்லோடிங்கெல்லாம் இப்போ ஃபைன் அமௌண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. நீங்கள் சம்பாதிக்கிற அந்த எக்ஸ்ட்ரா காசை விட ஃபைன் அமௌண்ட் 2 to 3 மடங்கு அதிகமாக இருக்கும். ஃபைன் எவ்வளோன்னு தெரியுமா? 20,000 ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா டன்னுக்கும் 2,000 ரூபாய் அடிஷ்னல் ஃபீஸ் இருக்குது. இது ஃப்யூச்சரில் உங்கள் பெர்மிட்டுக்கே பெரிய ரிஸ்க்காக மாறும். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் ட்ரக் சேஃப்டி தான். ஓவர்லோட ட்ரக்கை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வெயிட் அதிகமாக இருக்கனால பிரேக்கிங் டிஸ்டன்ஸும் அதிகமாகும். சடனாக பிரேக் அடித்தா ட்ரக்கு சடனாக ஸ்டாப் ஆகாது, தூரமாக போய் தான் நிற்கும். இதனால் ஆக்சிடென்ட் ஆகிற சான்ஸு ரொம்ப அதிகம். இங்கே தான் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஒரு வேளை ஆக்சிடென்ட் ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனி ஓவர்லோடிங்னு ஒரு ரீசனை வச்சு உங்கள் கிளைமை ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் ரீசேல் வேல்யூ. ஓவர்லோடிங் பண்ணுனா ட்ரக்கோட என்ஜின், சேசஸ் அண்ட் சஸ்பென்ஷன் எல்லாம் நார்மலை விட சீக்கிரமாக தேஞ்சிரும். அதனால் ஃப்யூச்சரில் நீங்கள் அந்த ட்ரக்கை செல் பண்ண நினைக்கும் போது நீங்கள் எதிர்பார்த்த ரேட்டு கிடைக்காம கஷ்டப்படுவீங்க. லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பெரிய லாஸ் தான். ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா லோடுக்காக உங்கள் ட்ரக்கை லாஸ் பண்ண போகிறீங்களா? ஓவர்லோடிங் பண்ணுனா காசு வர மாதிரி தெரியலாம், ஆனால் டீசல், மெயின்டெனன்ஸ், ஃபைனு, சேஃப்டி ரிஸ்க்கு இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாபத்தில் இல்லை, நஷ்டத்தில் தான் இருப்பீங்க. சரியான வெயிட்டை ஏற்றுங்க, ட்ரக்கை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் லாங் டேர்ம் ப்ராஃபிட்டுக்கு சேஃப் ரூட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் ட்ரிப்பில் ஓவர்லோடிங் அவாய்ட் பண்ண என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.